வணக்கம். நாகசெல்வி, பதிவு எண் 802. இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் தான் விரும்பிய பெண்ணை தன் தந்தையும் விரும்புகிறார் என்று தெரிந்து அவர் தன் தந்தைக்கு மணமுடித்து வைக்கின்றார். அவர் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரியம் மேற்கொள்கின்றார். தர்மர் தன் 4 தம்பிகளும் குளக்கரையில் இறந்து கிடக்க அவரிடம் 10 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. 10 கேள்விகளுக்கு தாங்கள் சரியான விடை சொன்னால் தன் சகோதரர்களை உயிருடன் தருகிறேன் என்று கூற, 10 கேள்விகளில் ஒன்று பூமியை விட சிறந்தது எது என்று கேட்க தாய் என்று கூறுகிறார். வானை விட வானுலகை விட சிறந்தது எது என்று கேட்க தந்தை என்று பதிலளிக்கின்றார். தந்தையின் சிறப்பு இயல்புகளை நாம் அறிவோம். தசரத மாமன்னருக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தைகள் இல்லை. அவர் ஒரு யாக வேள்வி ஒன்றை நடத்தி 4 குழந்தைகள் பெற்றெடுக்கின்றார். ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன். 4வருக்கும் 5 வயது ஆகும்போதே தன் குருகுலத்திற்கு செல்லுங்கள் என்று கல்வி பயில அனுப்புகின்றார். அவர்கள் அப்பொழுதே 4வருமே தந்தையின் சொல்லை மீறாது குருகுலத்திற்கு செல்கின்றனர். குருகுல வாசம் முடிந்து சகல கலைகளையும் பெற்று திரும்ப வரும் வேளையில் விஸ்வாமித்திர முனிவர் தன் யாக வேள்வி நன்றாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ ராமபிரானை அழைக்கின்றார். தசரதர் ஸ்ரீ விஸ்வாமித்திர முனிவருடன் செல்லுங்கள், அவர் யாக வேள்வியை சிறப்பாக நடத்தி முடிக்கிறவரை அவருக்கு துணையாக இருங்கள் என்று கூற, தந்தையின் சொல்லிற்கு மறுபேதும் தெரிவிக்காமல் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திர முனிவருடன் செல்கின்றார்கள். பின் மிதிலையில் அவர்களுக்கு 4வருக்கும் திருமணம் நடந்து முடிந்து அயோத்திக்கு திரும்பி வருகின்றார்கள். தசரத மாமன்னர் வயோதிகம் காரணமாக ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஸ்ரீராமர் எதற்கு அன்னை தந்தையே என்று கூற, எனக்கு வயோதிகமாகிவிட்டதால் இதை ஏற்றுக்கொள்வாய் ராமா என்று கூறியவுடன் தன் தந்தையின் சொல்லை மறுபேதும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்கின்றார். பின் கைகேயின் சூழ்ச்சியினால் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று தசரத மாமன்னரிடம் ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் செல்ல வேண்டும் என்று தசரதரிடம் வரம் வாங்கி விடுகின்றார்கள். அப்பொழுது தசரத மாமன்னருக்கோ ஸ்ரீ ராமபிரானுக்கு எவ்வாறு சொல்வது என்று மூர்ச்சையாகி விழ, கைகேயி ஸ்ரீராமனை அழைத்து, நீ 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும், என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று கூற, ஸ்ரீ ராமபிரான் மறுபேதும் தெரிவிக்காமல், மன்னவன் சொல்லிடாது மாதா சொன்னால் என்ன, பின்னவன் பெற்ற செல்வம் யானும் பெற்றலாகாதோ, அன்னையின் சொல்லிருக்கு அம்புடன் வில்லிருக்கு, அச்சம் எனக்கு எதற்கு ஆரண்யம் போவதற்கு, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று கூறி உடனே வனவாசம் செல்ல கிளம்புகின்றார். கௌசல்யாவும் லக்ஷ்மண பெருமானும் தடுக்க, என்னை தடுக்காதீர்கள், இவ்வுலகம் உள்ளவரை பழிச்சொல்லுக்கு நான் ஆளாவேன், தந்தை சொல்லே எனக்கு மந்திரம். அப்பொழுது எடுத்து கூறுகின்றார். ஜமத்கனி முனிவர் மகன் பரசுராமரிடம் ஜமத்கனி முனிவர் அவருடைய மனைவி ரேணுகாவின் தலையை கொய்து வா என்று கூற, பரசுராமருக்கோ தன் தாய் மீது அளவுக்கதிகமான ஒரு பாசம். ஆனாலும் தன் தந்தை சொல்லிவிட்டாரே என்று ரேணுகாவின் தலையை கொய்து வருகிறார். பின் கண்டு முனிவர் தன் தந்தை பசுவின் தலையை கொய்து வா என்று கூற, அவரும் தந்தை சொல்லை மீறாது பசுவின் தலையை கொய்து வருகின்றார். ராவணன் எவ்வளவு அநியாயக்காரன்! அவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று இந்திரஜித்தும் அவனுடைய சகோதரர்களும் தன் தந்தைக்காக போரில் ராமபிரானுடன் போரிட்டு மாண்டு விடுகிறார்கள். இவ்வாறு இருக்க ஸ்ரீ ராமபிரான் ஒவ்வொன்றாக எடுத்து கூறி தந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறி அவர் வனவாசம் கிளம்புகின்றார். அவ்வாறு கிளம்புகின்ற வேளையில் சீதா அன்னையும் தானும் வனவாசம் கிளம்புகிறேன் என்று அவரும் கிளம்புகிறார்கள். தன் தந்தை தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது, ஜனக மன்னர் தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது, ஸ்ரீராமா, என் மகள் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னுடன் கூட இருப்பாள் என்று கூறி என் தந்தை தங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்களே, அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சீதா அன்னை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று கூறி ஸ்ரீராமபிரானுடன் வனவாசம் கிளம்புகிறார். நன்றி. அடுத்த பதிவில் தங்களை சந்திக்கின்றேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.